ரஜினி ரசிகர் வந்து ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் இந்த இப்படி ஸ்டைலில் அப்படி தள்ளுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். ஒவ்வொரு தெருவில் ஒருத்தர் இருப்பான். அவன் ஓட்டு போட முடியுமா? டெபாசிட்டே வாங்க முடியாது. அசிங்கப்பட்டு போயிடுவார். ஒவ்வொரு இடத்துல இருக்கிற தப்பை மட்டும் நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். ரஜினிக்கு எங்க ஓட்டு என்னைக்குமே உண்டு. நல்லா இருங்க, அடுத்தவங்களா வாழ எங்க சொல்லுங்க. எங்க நாங்களாம் வந்து முடிவு தூக்கி வாரி தான் ரஜினி மாரி போயிடுச்சு. நான் வந்து ஒரு தீவிர ரஜினிகாந்த் ரசிகர் தாங்க. என்னை கேட்டால் அவருக்கு தேவையில்லாத இது, யாருக்கு எது வருமோ அதுதான் வரும். கறி விருந்து வைக்க போகிறான் தமிழ்நாட்டில். எவங்க கறி எடுத்து சோறு திங்காமல் இருக்கான்? எவனும் சாப்பிடாம இருக்கானா? பட்னியாக கிடக்கானா தமிழ்நாடு மக்கள்? இவர் மக்களுக்கு அப்படியே செஞ்சுட்டாரா? எத்தனை போட்டு அரிசி பிடிச்சி பொங்கி கொட்டினாரு. அதெல்லாம் இவரால் கொடுக்க முடியாதுங்க. தேன் எடுத்தவன் கை நக்காமல் இருப்பானா? ரஜினி இதெல்லாம் பண்ணுவாரோ பண்ணலையோ? பண்ணணும். எதுக்கு நீங்க ஆட்சிக்கு வரீங்க? பண்ணவர் அவரு. அறிவிப்பு நல்ல அறிவிப்பு தான். ஆனால் அவர் மட்டுமா பாரதிய ஜனதாவோட கையடைக்கிற வந்து பேசுறது என்ன, ஆன்மீக அரசியல் தான் உள்ளே வராரு. அப்போ வந்து பாரதிய ஜனதாவையும் உள்ளே சேர்த்துட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டு மக்களை சினிமாவில் நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை. அவர் என்ன ஆன்மீகத்தில் இருக்கார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு? ஒரே ₹1 சொல்லுங்க. கல்யாண மண்டபத்தில் வரி கட்டல, டேக்ஸ் கட்டல, அசிங்கப்படுத்தின அப்புறம் கட்டினார். வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அவர் ஜெயிக்கிறது வாய்ப்பு. அவர் நிற்கிற இடம் வேணால் ஜெயிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான்றது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இப்போ மக்கள்